எல்லாத்துலயும் கடவுள் எக்ஸ்பைரி டேட் வச்சு அமைச்சிருக்கானே. உனக்கு எனக்கும் காமனா இருக்க ஒரே விஷயம் என்ன? இயற்கை மட்டும் கிடையாது, மரணம். யூ ஆர் நாட் வேஸ்டிங் டைம், யூ ஆர் வேஸ்டிங் லைஃப். ஆனா ஒரு வாட்டி என்ன பண்றோம்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த டைம் உங்களுக்கு நல்லது நடந்தே தீரணும். ஏன் தெரியுமா? மனிதன் தானே சுகமா யோசிக்கும் வேளையில் நேசிப்பது உன்னை இறைவன். ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க, ஆரம்பிக்கும் போது நோக்கம் என்ன? லாபம் வரணும்னு. ஆரம்பிக்கும் போது அது என்ன செஞ்சாலும் நஷ்டம்னு சொல்லிட்டா நீங்க இன்ட்ரெஸ்டா வேலை செய்வீங்களா? இதுதான் இந்த ரெண்டாவது பாயிண்ட். அவன் நல்லா படிக்க வேண்டியவனா இருப்பான், நீ ஜாதகத்தை நம்பி இருப்ப, நீ லைஃப்ல உழைச்சும் வீணா போயிட்டு இருப்ப. மனுஷனா பிறந்த எவனுக்குமே நாளைக்கு நீ யார பார்க்க போற, உனக்கு என்ன நடக்க போகுதுன்ற தெளிவா இது இப்படிதான் இனிமே இப்படிதான் எவனுக்குமே தெரியாது. நீ நல்லா வாழ ஆரம்பிச்சுன்றது அவன் புடிச்சானா போதும். உனக்குன்னு ஒரு நோக்கம் வச்சுக்கோ, ஆனா அந்த நோக்கத்துக்கு 2 மடங்கா லாபத்தை கொடுப்பான். நான் கேரண்டி. மிருகத்திக சைக்காலஜி இருக்கு, நீ எப்படி பயப்படாம இருப்ப? ஒரு பாஷை இல்லாத மிருகம் தனக்கு வழி தரக்கூடிய செயல் இருந்து தப்பிக்கிறதுக்காக தன்னுடைய திறமையை காட்டாது. ஒரு நாய் ஏன் சிட்டுனா உட்காருது? நீ சொன்ன உடனேவா சிட்டுன்னு சொல்லி 4 வாட்டி தட்டுன்னு தட்டிருப்ப, அடுத்த வாட்டி நம்மள தட்டிடுவாங்களோன்னு உட்காரும். இந்த சக்சஸ்ஃபுல்லா இருக்கதான் இந்த கடவுளை தெரிஞ்சுக்கணும், வேற எதுக்குமே கிடையாது. வாழ்க்கையில சந்தோஷமா வாழ்றதுக்கான அறிவையே நீங்க சோகமா கேட்டா உருட்டா மாதிரி. கல்லாமை அறியாமை என்பது சாத்தியம் என்று நான் படைத்த மனித படைப்பில் இல்லாம இயலாமை என்றும் சாத்தியமில்லை, செய்தது உன்னை நானே உன் சிவனே.